ஸ்ரேயஸ் விஷயத்துல அரசியல் தான் நடந்திருக்கு. அதை நீங்க மறந்துட்டீங்களான்னு கங்குலி கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, இந்தியன் கிரிக்கெட்ல அடுத்த தலைமுறைக்கான பிளேயர்ல பேட்டிங்லயும் கேப்டன்சிலையும் எல்லாரையுமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிறது ஸ்ரேயஸ் மட்டும்தான். கஷ்டமான ஐபிஎல்ல டெல்லி, பஞ்சாப், கொல்கத்தான்னு 3 டீமை தலைமை தாங்கி 10 வருஷத்துக்கு அப்புறம் கொல்கத்தாவை சாம்பியன் ஆகினாரு. அது மட்டும் இல்ல, 2023 வேர்ல்டு கப்ல டவுன் ஆர்டர்ல பேட்டிங் பண்ணி 500 ரன்னுக்கு மேல எடுத்து சாம்பியன்ஸ் டிராபிலையும் ஹையஸ்ட் இந்தியன் ரன் ஸ்கோரர்ன்ற ஒரு பெருமையும் கிடைச்சது. ஆனா அவருக்கு இந்தியன் கிரிக்கெட்ல 3 ஃபார்மேட்லயும் இடம் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கேப்டன்சில கூட அவரோட நேம கன்சிடர் பண்றதே கிடையாது. இப்போ இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா நடக்கிற 5 டெஸ்ட் சீரீஸ்லயும் அவரை எடுக்கலன்றதுதான் கங்குலி ஒரு எதிர்ப்பாவே தெரிவிச்சிருக்காரு. விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத இடத்துல கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் கொடுக்கணும். கடந்த 12 மாசமா அவரோட கேம மட்டும் பாருங்க. இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை இந்தியன் டீம் எப்போதுமே ஒதுக்கி விடுறதுதான் ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்கு. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் ரன் ஸ்கோர் பண்ற டேலண்ட்டுமே அவருக்கு இருக்கு. இல்ல கங்குலி, டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது வேற மாதிரின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? அந்த பையன் டெஸ்ட் கிரிக்கெட்ல என்னதான் பண்றான்ற ஒரு ஆர்வத்திலேயாவது நான் சேர்த்து பண்ற மாதிரி கங்குலி சொல்றாரு.